Good morning, sir. We are presenting here IoT high decibel sound detection. It is useful for environmental noise monitoring and alert mechanism for the healthcare facilities. And this device shows the abnormal and normal sound frequencies wave. If abnormal frequency waves present, which may lead to the hearing loss. And following steps is component. இப்போ நம்ம வந்து பார்ட்ஸ் பார்க்க போறோம். பார்ட்ஸ்ல இது வந்து என்னன்னா ப்ராஜெக்ட் போர்டு, இது வந்து மானிட்டர், இது சென்சார். இப்போ சென்சார்ல இருந்து ஒரு சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இது வந்து டிடெக்ட் பண்ணும். அதுல இருந்து நம்ம மானிட்டர்ல வந்து நம்ம வந்து அதோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம். இது ரெண்டே கனெக்ட் பண்றது வந்து என்னன்னா ஜம்பிங் வயர்ஸ் மூலமா வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். இது வந்து என்னன்னா வைஃபை நோடு, இது வந்து என்ன 8266 நோடுன்னு சொல்றாங்க. இது மூலமா வந்து நம்ம வைஃபை வந்து போன்ல கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டிவைஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ நார்மல் சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் வந்து 60 டெசிபிள் வந்து நார்மல் கான்வர்சேஷன் சவுண்ட்னு சொல்றாங்க. இதே 80 டெசிபிள்ன்றது வந்து அப்நார்மல் கான்வர்சேஷன் சவுண்ட். அப்நார்மல் அப்படின்றது வந்து எப்படி நம்ம பார்க்கலாம்னா 120 130 எல்லாம் வந்து அப்நார்மல் சவுண்ட் நம்ம சொல்றோம். அதுலயும் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா இயர் டிஃபெக்ட்ஸ் வரும். என்ன மாதிரினா வந்து இயர் பெயின் இருக்கும், இயர்ல இரிட்டேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டினிட்டஸ் சவுண்ட்ஸ் இருக்கும், அப்புறமா இயர் டேமேஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இயரிங் லாஸ் வந்து வரும். இதெல்லாம் வந்து சொல்றாங்க. இப்போ வந்து மெயினா வந்து இப்போ நம்ம ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் யூஸ் பண்றோம்ல தீபாவளிக்கு, அதெல்லாம் பார்த்தோம்னா 160 180 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அதுக்கு மேல போனுச்சுனாலே வந்து அந்த இடத்துல உள்ள சரௌண்டிங்ஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த சவுண்ட்னால வந்து இயரிங் டிஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிக்கலாங்க. இதோட மெயினா கிளினிக்கல் யூஸ் என்ன அப்படின்னா NICU தான். NICU நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட். அதுல வந்து இது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமா வந்து சில்ட்ரனோட கிரைஸை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து நார்மல் கிரைன்றது வந்து 60 டெசிபிள் இருந்துச்சுன்னா அது நார்மல் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து டிஸ்ட்ரெஸ்டு கிரை அப்படின்னா வந்து என்னன்னா 80ன்றத வந்து டிஸ்ட்ரெஸ்டு கிரைன்னு சொல்றாங்க. இதே 120 வந்து என்ன சொல்றாங்கன்னா பெயின்ஃபுல் கிரை அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து வச்சு இது இந்த டிவைஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க அழுகிறத வச்சு நம்ம வீட்ல இருந்தே வந்து இந்த ஆப் மூலமா லேப்ல வந்து யூனிடாட் ஆப் இருக்குல்ல, இந்த ஆப் மூலமா வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம். ப்ளே பண்ண சாங்ஸ். இப்ப சவுண்ட் ப்ளே பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகுது. இதை வச்சு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து யூசர்ஸ் வந்து சாய் சந்திச்சு சொல்லுவாங்க. High decibel sound detectors are used in noise monitoring, hearing disturbances, industrial safety, quality control, alarm systems, traffic management, smart home, and any other complaints. Airport and aircraft monitoring. We have to use these detectors in employing microphones, sensors, and technologies to measure sound levels and frequency ranges, providing valuable management and enabling protective measures to mitigate any noise-related issues. By monitoring sound levels with the sound decibel meters, urban players and the city planners are to exposures of high sound levels may lead to the hypertension, stress, and sleep disturbances, etc. To find the healthier environment for the communities. And I'm going to explain how to connect the device. Once the device is activated, we can connect it through internet. Once in a mobile phone, we want to switch on our hotspot and we want to enter the device name and password. Once we enter the device name and password, we can connect it through the device and we can see the frequency monitoring, detected frequency in the display. Hello everyone, I am going to explain about what are the special benefits in this device. Once the device is activated, we will find the frequency and also information from anywhere.